சுகாதார பொருட்கள் கடத்தலை தடுக்க மலேசியாவின் எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு ஏஜென்சி, காவல்துறை, சுங்கம், மாக்கிஸ், குடிநுழைவுத்துறை மற்றும் கடல்சார் அதிகாரிகள் உள்ளிட்ட சட்ட அமலாக்க அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுவோம் என்று சுகாதார அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமட் தெரிவித்தார். அது மட்டுமின்றி சுகாதார பொருட்கள் கடத்தலின் ஆபத்துகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மேலும் சமீபத்தில் AKPS கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் பதிவு செய்யப்படாத 85,000 ரிங்கிட் மதிப்புள்ள மருந்துகளை கடத்த முயன்ற ஒரு கும்பலை பிடித்தது. இதற்கு முன்பு கடந்த வாரம் 60,000த்திற்கும் மேற்பட்ட சட்டவிரோத மருந்துகள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் கூறினார். இதனிடையே சுகாதார அமைச்சர் மூவாரில் உள்ள சுல்தானா ஃபாத்திமா நிபுணத்துவ மருத்துவமனைக்கு வருகை தந்தார். வட ஜொகூரின் பிரதான மருத்துவமனையாக செயல்படும் இந்த மருத்துவமனை 575 படுக்கைகளையும் 18 நிபுணத்துவ சேவைகளையும் கொண்டுள்ளது. இதனையடுத்து அதன் தயார் நிலை குறித்து அமைச்சர் மதிப்பாய்வு செய்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.